அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது திருக்குறள் அதிகாரத்தில் 3வது அதிகாரம், நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்றால் துறந்தவர்களின் பெருமையை கூறுதல் என்று பொருள். அதாவது முற்றும் துறந்த முனிவர்களின் பெருமையை கூறுவதுதான் நீத்தார் பெருமை. அதில் முதல் திருக்குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு என்பதாகும். இக்குறளில் திருவள்ளுவர் ஒழுக்கத்துடன் துறந்தவர்களுடைய பெருமையை சான்றோர்கள் துணிவுடன் நூலில் எழுதுவார்கள். அவருடைய நூல்களில் அழகாக சான்றோர்களுடைய பெருமையை எழுதுவார்கள். அதனால் விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு என்று கூறியுள்ளார். அடுத்த திருக்குறளில் என்ன சொல்கிறார் என்றால், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணெய் கொண்டற்று என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் துறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு சொல்ல முடியுமா என்று கேட்டால் கணக்கிட்டு சொல்ல முடியாதாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிறந்து இறந்தார்கள் என்று எண்ணி சொல்ல முடியாதல்லவா? அதுபோலத்தான் துறந்தவர்களுடைய பெருமையை எண்ணி சொல்ல முடியாது என்று கூறுகின்றார். ஏன் சொல்கிறார் என்றால், 3வது திருக்குறளில் சொல்கிறார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்று சொல்கிறார். இருமை வகை என்றால் என்ன? நன்மை தீமை என்று பொருள் கொள்ளலாம், இம்மை மறுமை என்று பொருள் கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, மேல் உலகத்தில் இருந்தாலும் சரி, எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வகை தெரிந்து வாழக்கூடிய தன்மை பெற்றவர்கள் துறந்தவர்கள் என்பதால் அவர்கள்தான் சிறப்புடையவர்கள் என்று 3வது திருக்குறளில் சொல்கிறார். 4வது திருக்குறளில் எப்படி அவர்களுக்கு சிறப்பு வருகிறது என்று கேட்டால், உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து என்ற திருக்குறள் மூலம் உரைக்கிறார். அதாவது யானையை அங்குசத்தால் அடக்குவது போல நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ஆண்டால் அவன்தான் இந்த உலகத்திற்கு விதை போன்றவன். அப்படிப்பட்ட துறந்தவர்கள் தான் இந்த உலகத்தை மேலான உலகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். அதற்கு யாராவது சான்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்கிறார் 5வது குறளில், ஐந்தவைத்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலம் கரி என்று கூறுகிறார். இந்திரன் ஒருவன் அப்படி தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வென்றதாக இந்த திருக்குறளில் மிக அருமையாக கூறியுள்ளார். அதுக்கடுத்ததாக சொல்கிறார், மற்றவர்களால் செய்ய முடியாதா, இந்திரனால் மட்டும்தான் செய்ய முடியுமா என்று கேட்டால், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று கூறுகிறார். செய்வதற்கு அரிய செயல்களை பெரியவர்களால் தான் செய்ய முடியும், சிறியவர்களால் செய்ய முடியாது. இந்திரனை போன்றவர்கள் தம்முடைய ஐம்புலன்களை அடக்குவது போல நீங்களும் அடக்கி ஆளலாம், ஆனால் நீங்க அந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால், சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என்றைந்தும் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். அதாவது ஐம்புலன்கள் வாயிலாக நாம் சுவைக்கின்ற எந்த ஒன்றும், அதாவது வாயின் மூலமாக இனிப்பை சுவைக்கிறோம், நல்ல நறுமணத்தை சுவைக்கிறோம், நல்ல பூக்களை காண்கிறோம், நல்ல இசையை கேட்கிறோம். இது போன்ற ஐம்புலன்கள் வாயிலாக நாம் பெறுகின்ற அனைத்தையும் அதனுடைய இயல்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துவிட்டால் போதும், அவர்கள் எளிமையாக அந்த ஐம்புலன்களை அடக்கி துறவியாக வாழ முடியும் என்பதையும் சொல்கிறார். மிக அருமையான திருக்குறள் அது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றைந்தின் வகை தருவான் கட்டே உலகு என்பது. அதுக்கடுத்து என்ன சொல்ல வருகிறார் என்றால், திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்கிறார், அதாவது இந்த உலகத்தில் அவருடைய அந்த முனிவருடைய வாய்மொழியானது சிறப்புடையதாக வெளிப்படும் என்பதை நிறைமொழி மாந்தர் பெருமை மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்கிறார். மறைமொழி என்றால் வேதங்களின் மொழி என்று பொருள். வேதங்களுடைய சாராம்சத்தை ஒரு சில வார்த்தைகளிலே மிக அருமையாக சொல்லி விடுவார்கள் என்று அழகாக குறிப்பிட்டு கூறுகிறார். அப்படிப்பட்ட துறவிகளிடம் முனிவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கோபம் வருமா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது என்றார் என்று ஏன் வள்ளுவர் அப்படி சொல்கிறார்? குணமென்றும் குன்றேறி நின்றார்னா, குணங்களை போன்ற நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் குன்று போல் அவர்களுக்குள் வளர்ந்திருக்கும், அவர்களுக்கு கோபமே வராது. வந்தால் ஒரு நிமிஷம் கூட அவர்களுடைய மனதில் அது நிலைத்து நிற்காது, மறைந்து விடும் என்பதைத்தான் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது என்கிறார். அப்படி என்றால் துறவிகளை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்று ஒரு சந்தேகம் எழலாம். அதற்காக சொல்கிறார் இறுதியாக, அந்தணர் என்போர் அறுவோர் மற்றெவ்விற்கும் செந்தன்மை பூண்டுழுகலான்
என்று கூறுகிறார். யார் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களே அந்தணர்கள், அவர்களே செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்கள் என்பதை மிக அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை துறவிகளாக கருதலாம் என்றும் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் துறவிகளும் என்றும் குறிப்பிட்டு கூறுகின்றார். இது போன்று அதிகாரங்களுடைய ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய திருக்குறளின் அதிகாரத்தினுடைய பொருளை நீங்கள் கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.